இதெல்லாம் நேர்தானே வாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று டெலிவரி கொடுக்க போறோம். எந்த ஊருன்னு கேட்க மாட்டீங்களா? லால்மண்டல டெலிவரி கொடுக்க போறோம். இந்த ஃப்ரிட்ஜை நம்ம தூக்கி கொண்டு கொடுத்து வந்துருவோமா? பார்த்து 5 நிமிஷம் கொண்டு வந்துடுறேன். ஏதாவது கிராச் ஆச்சுன்னா நம்மளை வருவாங்க கடையில. சரிங்களா? வாங்க போவோம். சூப்பரா பார்த்து முன்னாடி பார்த்து போங்க. இருக்கவா? சரி. பாவன் டிரைவர் கை வலிக்குது போல. ஆனா கொஞ்சம் வெயிட் ஓவராத்தே இருக்கு. அப்படியே பார்த்து கீழே வைங்க. சவதியா இருக்கா தள்ளி வைங்க. ரைட் வாக்கு தூக்கு. ரைட். இப்ப நம்ம டிரைவர் வந்து ஃப்ரிட்ஜை வந்து கட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம இதை போய் டெலிவரி 10 நிமிஷம் கொடுக்கணும். இல்லைன்னா கடையில இருந்து நீ வைவாங்க. கட்டி முடிச்சாரு. அதான் கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் பக்குன்னு அடிக்குது உள்ள. ரைட். இன்னைக்கு நம்ம இந்த வண்டியில தான் டெலிவரி கொடுக்க போறோம். இப்ப டிரைவர் எல்லாமே ஏத்தி கட்டிட்டு டிரைவர் சீட்ல வந்து உட்காந்துட்டாரு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஹார்ன் அடிச்சிட்டாரு. நம்ம கிளம்ப போறோம். வாங்க போறோம். இப்ப நம்ம இந்த யமஹா பைக் ஷோரூம் காட்டுறோம். இதுதான் நம்ம கடைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு லேண்ட்மார்க் சொல்லுவாங்க. யமஹா பைக் ஷோரூம். நம்ம திருப்போணம் பஸ் ஸ்டாப்ல இருந்து வெறும் 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. உடனே உள்ள ரீச் ஆயிருக்கோம் நம்ம. ஓகே மேடம், இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம இறக்கக்கூடிய வீடு. பார்த்துக்கோங்க. அதாவது இப்போ டிரைவர் வந்து கயிறு அவுட்டுக்கிட்டு இருக்காரு. அவருங்க அவுட்டுட்டாரு. வச்சிருக்கீங்க கீழே நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இப்போ கஸ்டமர் வீட்டில் தான் ஃப்ரிட்ஜ் இருக்குது. இப்போ மேடம் தான் அதோட கஸ்டமரு. இப்போ அவங்களுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே எடுத்து போய் வைக்க போகிறோம். புரியுது? ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த இதை வந்து கஸ்டமர்கிட்ட எப்படி இருக்குன்றத ஓப்பன் பண்ணி காட்ட போகிறோம். ஃப்ரிட்ஜு சாரி ஐஸ். இது வந்து இது மேலே ஒரு ஃப்ளாட்டான ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து இது 2 சைடில் வந்து ஏர் வரும். இந்த சைடில் இது வாட்டர் பாட்டில் வைக்கிறது. இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா கீழே வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதாவது டோட்டல் ஜாமான் வைக்கிறதுக்குரிய இதுவும் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் வந்து 2 எக் ட்ரே கொடுத்துருக்காங்க. முட்டை வைக்கிறோம்ல அந்த ட்ரே கொடுத்துருக்காங்க.
அது போக ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் மேனுவல் கார்டு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கஸ்டமர்கிட்ட கொடுக்குறோம். ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த ட்ரேவை நம்ம எடுக்கிறோம். ஐஸ் ட்ரே ப்ளஸ் இதாக வச்சுக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் பண்ணி சாம்பிள் வச்சுருக்காங்க. இது இப்போ நம்ம இதை வந்து உள்ளே வச்சுட்டோம். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு எந்த இடத்துல வைக்க சொல்கிறாங்களோ அந்த இடத்துல நம்ம வைக்க போகிறோம். இது வந்து சாம்சங்கில் டிஜிட்டல் இன்வெர்டர் மாடல், இப்போ வந்து லேட்டஸ்ட் மாடல். ஓகே சார், வாங்க வாழ்க்கையாக வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆன்லைனில் வந்து ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் ஒன்று டெலிவரி கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். நம்ம டெலிவரி கொடுத்துட்டு கஸ்டமரோட எப்படி இருக்குது, கஸ்டமரோட மன திருப்தி எப்படி இருக்குன்றத சார். நம்ம டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார்? நல்லா இருக்கு. இப்போ சின்னதாக பார்க்கத்தான் வந்தான். ஓகே சார். சரி, அண்ணன் தெரிஞ்சவர், அதனால பார்ப்போன்ட்டு இப்போ இது நல்லா இருக்கும், நல்ல மூமெண்ட், புதுசு இந்த மாதிரி மாடல் வந்திருக்குன்னாரு. அதனால அண்ணன் சொன்னதுனால பெருசா எடுத்துருவோம், பெருசா எடுத்தாச்சு. இல்ல நான் வெளியே விசாரிச்சேன். அண்ணன் தெரிஞ்சவர், அண்ணன் 5 வருஷமா பழக்கம். நம்ம இன்னொன்று 10 பொருள் வாங்கியிருக்கேன், அண்ணன்ட்டு தான் ரெகுலரா வாங்குறது வேற. அதனால மற்ற ஆளுக்கு ரேட்டை விட எனக்கு ரேட்டு கம்மியா தான் கொடுத்தாரு. மற்ற ரேட்டு கம்மியா. பிடிச்சிருக்கு. அண்ணன் பார்த்தேன், எடுத்தோம், நல்லா இருந்துச்சு. அண்ணன் காமிச்சிட்டு பொருள் இப்படிதான் இருக்கும் உனக்கு, மற்றபடி கஸ்டமர் பிரச்சனை, இன்ஸ்டாலேஷன், சர்வீஸ் எல்லாத்தையும் நானே பார்த்து தரேன், உனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் எடுத்து கொடுத்தாரு. 5 வருஷமா அண்ணனை தெரியும். நம்ம எடுத்திருக்கான், பொருள் எடுத்திருக்கான். இப்போ இன்வெர்டர் எடுத்தது, ஒரு 7-8 ஃபேன் எடுத்திருக்கான். அப்புறம் ப்ளஸ் அடுப்பு, எலக்ட்ரிக் அடுப்பு எடுத்தோம். ஃபோன் 2 எடுத்திருக்கான் அண்ணன்ட்டைய. நிறைய எடுத்திருக்கான், இன்னும் நிறையா இருக்கு, சாமி இருக்கு. சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அண்ணன் எப்பயுமே முன்னாடியே ஃபோன் பண்ணிடுவாரு. ப்ளஸ் நம்ம ரெகுலர் பார்க்கறதுனால இப்போ இருக்கு நம்ம முன்னாடியே சொல்லிடுவாரு, ஆள் அனுப்பி விட்டுருவாரு. நம்ம இந்த தேதி அனுப்பி விடணும்னா நம்ம டைமிங் நம்ம வெயிட் பண்ற மாதிரி இல்லாம அவர் நீங்க எந்த தேதியில இருப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அனுப்பி விட்டுருவாப்ல. அதனால பிரச்சனை இல்லை. நன்றியா. ஓகே, ரொம்ப நன்றி.